திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துதலை கூறி இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ரோமருக்கு எழுதிய நிருபம் 14வது அதிகாரம் முதல் 23 வசனங்களை படிக்கிறோம். புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 14 verses 1 to 23. இந்த 14ஆம் அதிகாரத்தில் 3 விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. ஒன்று, சுவாதீன பிரமாணம், லா ஆஃப் லிபர்ட்டி. 2, அன்பின் பிரமாணம், லா ஆஃப் லவ். 3வது, பின்பற்றும் பிரமாணம், லா ஆஃப் ஃபாலோயிங். கிறிஸ்தவம் என்பது தன்னுடைய 2 கரங்களால் உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களையும் அணைத்துக் கொள்கிற மார்க்கம். இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். இந்த வசனம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும். நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொன்னார். அப்படியானால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதருக்கும் இயேசு வெளிச்சமாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வாரான் என்று சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கான ஆண்டவராக இருக்கிறார். இந்த நாளில் ரோமருக்கு எழுதிய நிருபம் 14ஆம் அதிகாரம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய பல சத்தியங்களை உடையதாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் ஒரு முறை கிறிஸ்துக்குள் வந்துவிட்ட உடனே அகந்தை உள்ளவர்களாக, நாங்கள் மட்டுமே என்ற ஒரு எண்ணம் உடையவர்களாக, கர்வ பேச்சுகளை பேசுகிறவர்களாக, பலவீனமான மக்களை கண்டு அவர்களை பயமுறுத்துகிறவர்களாக இருப்பதை இன்றைக்கு நான் பார்க்கிறேன். குறிப்பாக இந்த கிறிஸ்தவத்தில் மதத்தில் இருக்கிறவர்களை விட மார்க்கத்தில் இருக்கிறவர்கள், இந்த மார்க்க அறிவு அவர்களுக்கு இருக்கிறதுனால அதிக கர்வம், நாங்கள் மட்டும்தான் பரலோகம் போவோம் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. ஒரு கால் புதிய ஏற்பாட்டை சரியாக கை கொள்வதிலே நியாயம் இருக்கலாம், ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி நடக்கிற விஷயத்தில் நியாயம் இருக்கிறதா? ஐ ஃபாலோ எக்ஸாக்ட்லி தி அப்போஸ்டாலிக் டீச்சிங் என்று நீங்கள் சொல்லலாம். பட் ஆர் யூ ஃபாலோயிங் இன் த சொசைட்டி த நியூ டெஸ்டமென்ட் டீச்சிங்ஸ்? உன்னுடைய சமூக வாழ்க்கையில் நீங்கள் அதை பின்பற்றுகிறீர்களா? வாழ்க்கை வேறு, போதனை வேறு. போதனை சரியா இருக்கிறது, வாழ்க்கை தவறாக இருக்கிறது. பாவம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதற்கு நமக்கு வசனம்லாம் தெரியும், பாவம்னா என்ன அப்படின்னு. ஆனால் ரோமர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், நீங்கள் இந்த சமுதாயத்தை மாற்ற ஒரு சிறந்த வாழ்க்கை வாழாவிட்டால் நீ விசுவாசம் இல்லாமல் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறாய். இந்த உலக மக்களை நேசிக்காமல், அவர்களை ஆதரிக்காமல், அவர்களுக்கு உதவி செய்யாமல், அவர்களுடைய மன ஐயங்களை போக்காமல், அன்பு கூறாமல் இருப்பாயானால் நீங்கள் இன்னும் பாவத்தில் இருக்கிறீர்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? we know the definition for sin. அதே நேரத்தில் விசுவாசம் இல்லாதவைகள் கூட பாவம்தான் என்று போதிக்கிறது. பாருங்கள், ரோமர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம், ஒருவன் சமூசெய்யப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. இந்த இடத்துல எது பாவம் என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தினால் வராதது எல்லாமே பாவம்தான். அப்போ எழுதப்பட்ட வசனத்தின்படி நாம் சரியாக இருக்கிறோம், ஆனால் வாழ்க்கையின்படி நாம் சரியாக இல்லை. இங்கே ஒரு ஆள் சாப்பிடுகிற சாப்பாடு மூக்கு வழியாக வெளியே வந்து விழுது, வாய் வழியாக இல்லை,
மூக்கு வழியா. இஸ்ரவேலர்கள் அப்படி தான் இருந்தாங்க ஒரு காலத்தில். அவருடைய பற்களிலும் மூக்கின் வழியாகவும் வெளியே வந்து தொங்குற அளவுக்கு அவங்க சாப்பிட்டாங்க. அது மாதிரி பலவீனமான சகோதரர்களுக்கு முன்னால் பச்சை மாംசத்தை சாப்பிடுவதும் இரத்தத்தை எடுத்து குடிப்பதும் பெரிய எலும்புகளை கையில் வைத்து கடிப்பதும் இந்தியா போன்ற ஒரு தேசத்தில் ஒரு கிறித்தவன் செய்தால் அதை பார்க்கிற மக்கள் எப்படி விசுவாசத்துக்கு திரும்புவார்கள்? இன்னைக்கு இந்தியாவில் உள்ள கிறித்தவர்கள் மாட்டு இறைச்சி உண்கிறவர்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதற்கு காரணம் ஆங்கிலேயர்கள். ஆனால் உண்மையிலேயே பார்த்தா இந்திய கிறித்தவர்கள் ரொம்ப குறைவான சதவீதத்தினர் தான் இந்த மாதிரி இறைச்சிகள்லாம் சாப்பிட்றாங்க. பெரும்பாலான கிறித்தவர்கள் அவர்கள் மரக்கறிகளை மட்டுமே உண்கிறார்கள். அதான் உண்மை. ஆரம்ப காலத்தில் தமிழ்நாட்டு கிறித்தவர்கள் சைவ மதத்திலிருந்து வந்தவர்கள். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் சைவ மதத்தினுடைய இலக்கியங்களை எல்லாம் ஆங்கில வழியில் எடுத்து கொடுப்பதற்கு சரித்திரத்தில் இடம் உண்டாயிற்று. இன்னைக்கு உலகளாவிய இந்த தமிழ் இலக்கியங்கள்லாம் வெளியே போனதுக்கு காரணம் கிறிஸ்தவம் காரணம், ஒரு கால்டுவெல் காரணம், ஒரு ஜோசப் பெஸ்கி காரணம். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, சமுசெய்யப்படுகிறவனாய் புசித்தால்னா என்ன அர்த்தம்னா, எல்லாத்தையும் வாயில் போட்டு அவமானப்படுகிற அளவுக்கு நீ சாப்பிடக்கூடாது. அசிங்கம் அது. அது உனக்கு விசுவாசத்துக்கு ஏற்றதில்லை. 14ஆம் அதிகாரம் எப்படி துவங்குது பாருங்கள். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் தீர்க்காதிருங்கள். அதாவது இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற கர்வம் பிடித்தவர்கள், கர்வம் பிடித்த போதகர்கள், அதாவது பார்க்குற யாரையுமே நீங்கள்லாம் பரலோகம் போக மாட்டீங்க, இந்த அறிவு கட்ட பைபிள் தெரியாத மொழி தெரியாத இந்த மூட ஜென்மம் பார்க்குறவங்க எல்லாரையும் நீ பரலோகம் போக மாட்ட, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் விசுவாசத்தில் பலவீனர்கள் தான். ஒரு ஆளுக்கு 4 முறை ஞானஸ்தானம் கொடுக்குற இந்த மார்க்கத்தில் இருக்கிற இந்த முட்டாள்கள் இவங்க தான் நரகத்துக்கு போவானுங்க. அதனால் மதத்தில் இருக்கிறவர்களை விட மோசமான நிலையில் மார்க்கத்தில் இருக்கிறவன் இருக்கான் இன்னைக்கு. இதை நான் பப்ளிக்காக சொல்கிறதுல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ when you see a weak man, weak in faith, never bother him. அவனை நீங்கள் குற்றவாளியாக தீர்ப்பதற்கு பதிலாக அன்புடன் அவனை ஆதரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவம் இந்த நாட்டில் ஒரு வேண்டா வெறுப்பாக இருப்பதற்கு காரணம் என்னன்னா, நம்முடைய போலி கௌரவங்களும் போலி போதனைகளும் இனம் சேராமலும் ஊர் சேராமலும் நாம் இருக்கிறோம். ஔவையார் என்ன சொன்னா தெரியுங்களா? ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும். அதாவது ஒரு நூதன பிறவி மாதிரி நீங்க கிராமத்தில் இருந்தால் ஒருத்தன் கூட பின்னால் வரமாட்டான். அனுசரிக்கணும், அவர்களோடு நாம் பொறுத்து போகணும், நாம் அவர்களிடத்தில் அன்பை காண்பிக்கணும். அதனால என்ன சொல்றாரு? சுவாதீன பிரமாணம் உனக்கு ஒன்று இருக்கிறது. உன்னுடைய சுவாதீனத்தை, உனக்கு இருக்கிற அந்த லிபர்ட்டியை தவறாக பயன்படுத்தாத, எல்லாத்தையும் கவுத்து போடாத, பொறுமையை காத்துக்கொள். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். கையில் ஒரு பேனா இருக்குமானால் சுழியிடுங்கள், கவனிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. நீ எந்த கறி வேணாலும் சாப்பிடு, மரக்கறி வேணாலும் சாப்பிடு. அதாவது உணவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை முறையானாலும் சரி, நமக்கு சுதந்திரம்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. அது ஏன் இஷ்டம். கால் நீட்டின்னு உட்காருவேன், காலை மடிச்சிட்டு உட்காருவேன், இதெல்லாம் குறை கண்டுபிடிக்கக்கூடாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. நல்லா கவனிங்க. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஒருத்தர் வந்தார், பைபிளில் குடிக்கக்கூடாது, சாராயம் குடிக்கக்கூடாதுன்னு எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறார். சாராயம் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் சாராயம் குடிக்கிறதுனால என்ன நஷ்டம் ஏற்படுதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா? அது உன் குடலை அழிக்கிறது, உன் குடும்ப பொருளாதாரத்தை அழிக்கிறது, உன்னுடைய பிள்ளைகளை தெருவில் கொண்டு வந்து நிறுத்துகிறது.
நீ பொழுதோட சாகிற ஆளாக மாறுகிறாய். அப்போ அனுபவிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது என்று நீ சொன்னாலும் அது உனக்கு தகுதியா இருக்கிறதா? I have right to enjoy everything. Yes, but everything is not good for you. ஆகவே எந்த ஒரு விஷயத்திலும் கிறிஸ்தவர்களுக்கு எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி தப்புவதை விட, குதிப்பதை விட, மிரட்டுவதை விட, மற்றவர்களை துன்புறுத்துவதை விட நீ பயன்படுத்துகிற அதிகாரம் உனக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா, பிறருக்கு உதவியாக இருக்கிறதா? அதான் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிய எல்லாம் எனக்கு தகுதியராது. அதனால தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் பைபிள் எங்கே போட்டுக்குது சிகரெட் பிடிக்கக்கூடாது? பைபிளில் போடல. காரணம், மக்களுக்கு தெரியுமே அந்த புகை உன்னுடைய நுரையீரலை கெடுக்குதுன்னு. அதனால தானே அரசு அதை தடை பண்ணியிருக்கு, பைபிள் தடை பண்ணல. அரசாங்கம் தடை பண்ணுது, விஞ்ஞானம் தடை பண்ணுது. அப்போ உங்களுக்கு தெரியுது இல்லை, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குன்னு நீ சொன்னாலும் அது உனக்கு தகுதியே இல்லையே. ஆகவே எல்லா விசுவாச விஷயத்திலும் இதே மாதிரி தான், எனக்கு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்று உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை, குழந்தைகளை, அவளுடைய சிறிய தவறுகளை, குற்றங்களை, சமுதாய பாரம்பரியங்களை நீங்கள் அன்புடனே அணுகி காலத்தால் நாம் அதை மேற்கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்டது, அந்த தாய் பட்டு பட்டுன்னு அந்த கை மேலேயே அடிக்கிறாங்க. அந்த குழந்தை எப்படி அந்த தாயை பார்க்குதுன்னா, இது என்ன தாயா பேயான்ற மாதிரி பார்க்குது அந்த குழந்தை. நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்லாம், ரைட் ஹேண்டில் சாப்பிட்லாம். கடவுள் நமக்கு 2 கரங்களையும் நல்ல கரங்களாக தான் தந்திருக்கார். ஆகவே ஒரு சூழ்நிலை பொறுத்து சில குழந்தைகள் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணுவாங்க. லெஃப்ட் ஹேண்டில் கத்தோடி பந்து எடுக்கக்கூடாது, ரைட் ஹேண்டில் தான் எடுக்கணும். யூ cannot have the Lord's Supper on your left hand. அந்த மாதிரிலாம் நீங்கள் போதிக்க முடியாது. அது அவனுடைய நிலைமை. சிலர் தரையில் உட்கார்றாங்க, சிலர் பெஞ்சில் உட்கார்றாங்க, சிலர் செருப்பு போட்டுக்கிட்டே உள்ளே வராங்க, சிலர் செருப்பை வெளியே விடுறாங்க. அது அவங்களுடைய சௌகரியம். தேவனுக்குரிய மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். 14ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாக எண்ணாதிருப்பானாக, புசிக்கிறவனும் புசிக்காதவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக, தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. நம்ம நாட்டுக்கு இந்த வசனம் ரொம்ப பொருந்தும். ஏன்னா சைவர்கள் மரக்கறிகளை சாப்பிடுவாங்க, மற்றவர்கள் மிருக உடலை, அதாவது மாம்சத்தை தின்பார்கள். வெஜ் அண்ட் நான்வெஜ். உலகத்தில் இந்தியாவில் மட்டும்தான் இது இருக்குது. மற்ற எந்த ஒரு நாட்டிலையும் வெஜ் அண்ட் நான்வெஜ் என்ற பிரிவினை கிடையாது. இங்கிருந்து போனவங்க வேணால் அதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு உயிரை தான் சாப்பிட்றாங்க. உயிரை கொல்லாமல் நம்ம வாழ முடியாது. எல்லா மிருகங்களும் எல்லா ஜீவராசிலையும் ஒன்றுக்கு ஒன்று சாப்பிடுது. ஆனால் மனிதர்கள் மட்டும் மரக்கறிகள் என்ற ஒரு வகையில் வெறும் புல் பூண்டு செடிகள், காய்கறிகள் இவளை சாப்பிடுவாங்க. அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். இறைச்சி சாப்பிடுகிறவர்கள் அவர்களும் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாப்பிட்ற ஆள் சாப்பிடாத ஆளை பெரிய ஆளாக பார்க்கக்கூடாது. நம்ம நாட்டில் அப்படி பார்க்குறாங்க. அதாவது இறைச்சி உண்பவர்களை இழிந்தவர்களாகவும் தாழ்ந்தவர்களாகவும், மரக்கறிகளை தின்பவர்கள் உயர்ந்தவர்களாகவும் இந்த நாட்டில் போதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் இந்த நாட்டில் தீண்டாமை இருக்கிறது. பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு, தீட்டுப்பட்டவன் கிராமத்துக்கு வெளியே நிற்கணும். இன்னைய தேதி வரைக்கும் பஸ்ஸில் போகிற ஒரு மனிதன் ஊருக்குள்ளே போகிறீங்களா, காலனிக்கு போகிறீங்களா, காலனி என்று சொன்னால் தீண்டப்படாதவர்கள் இருக்கிற இடம். இன்னைய தேதி வரைக்கும் இந்த நிலைமை இந்த நாட்டில் இருக்கிறது. அதுக்கு ஒரு அடிப்படை காரணம், மதத்தின் பெயராலே ஜாதியும் இங்கே போதிக்கப்பட்டிருக்கு, தீண்டாமை இங்கே போதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தின் மத்தியில் எல்லா மனிதர்களையும் அவருடைய பலவீனங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ மரக்கறிகளை தின்கிற ஒருவர் கிறிஸ்துக்குள்ளே வந்தபோது அவருக்கு முன்னால் நீங்கள் உட்கார்ந்து ஒரு சமுசெய்யப்படுகிற அளவில், சமுசெய்யம் என்று சொன்னால் வெறுத்து விடுகிற அளவில், வாந்தி எடுக்கிற அளவில் அவனுக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு
முட்டையும் மீனையும் கறியும் வாரி வாரி அள்ளி அடித்தால் அந்த மனிதன் என்ன ஆவான்? எதிரில் உட்கார்ந்திருக்கிற அந்த விசுவாசி என்ன ஆவான்? ஆகவே ஒருவன் சமுசெய்யப்படுகிற அளவிலே புசித்தால் அவன் விசுவாசமற்றவன். ஏனென்றால் அவன் பலவீனனை தாங்கக்கூடாத ஒரு மனிதனாக இருக்கிறான். அதனால சகோதரர்களே, சபைக்குள்ள வரும்போது ஜாதி ஒளிந்து விடுகிறது. மரக்கறி அல்லது மாமிசம் இதெல்லாம் ஒழிந்து விடுகிறது. 2 கொரிந்தியர் 5:17 படிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. இப்போ அடுத்த கட்டமா ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு புதுசாக கிறிஸ்துக்குள்ள வராரு. அவர் 4 நட்சத்திரம் பார்க்குற ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருப்பார். உடனே அவரை பார்த்து, என்ன நீங்கள் இன்னும் 4 நட்சத்திரம்லாம் பார்க்குறீங்களே அப்படின்னு தூஷணமாக நம்ம பேசுவதை விட்டுவிட்டு பொறுமையாக அன்பினாலே அவரை அணைத்து காலத்தாலே அவர் அந்த அன்பையும் அந்த கருத்தையும் சரியாக புரிந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும். நம்ம எல்லாருமே 4 நட்சத்திரம் பார்க்குறோம். இப்போ இன்னைக்கு என்ன நாள், இதுக்கு என்ன நேரம், வேலைக்கு போக வேண்டிய நேரம், பள்ளிக்கூடம் போக வேண்டிய நேரம், தூங்க வேண்டிய நேரம், சாப்பிட வேண்டிய நேரம், இப்போ நம்மளும் காலம் தானே பார்க்குறோம். அவன் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் பார்க்குறான். எது எப்படி பார்த்தாலும் நம்ம எல்லாருமே அதை ஒன்றில் ஒன்று செய்ய தான் செய்கிறோம். ஒரு ஆளுக்கு சனிக்கிழமை விசேஷமாக இருக்குது, வெள்ளிக்கிழமை விசேஷமாக இருக்குது, அது அவனுடைய நிலைமை. வெள்ளிக்கிழமையில் அவர் இப்படி தான் இருப்பாருன்னா சரி, இருந்து போட்டோம், அவனை கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்கிறது. அதனால் என்ன சொல்கிறாரு, ரோமர் 14:5 அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான். கவனிங்க, வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். ஒரு நாளை விசேஷமாக ஒருத்தன் நினைக்கிறானா, ஒருத்தன் நினைக்கல. 2 பேருக்குமே கிறிஸ்துக்குள்ள இருக்க இடம் இருக்கிறது. உதாரணமாக இப்போ கிறிஸ்தவர்கள் மத்தியில் குறிப்பாக மார்க்கத்தில் அடிமுட்டாளுங்க பயங்கரமாக பேசுவான். அவனுக்கு தமிழில் எத்தனை எழுத்து தெரியாது, ஆனால் அவங்க ஒரு தமிழ்னு சொல்லுவான். அவனுக்கு தமிழில் இலக்கணம் தெரியாது, ஆனால் பெரிய இலக்கியவாதி மாதிரி பேசுவான். அதே மாதிரி பைபிளில் இருக்கிற சத்தியம் தெரியாது, பைபிளே கரைச்சி குடிச்ச ஆள் மாதிரி பேசுவான். சகோதரர்களே பாருங்கள், 6 நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். யூ கேன் சூஸ் எ டே ஃபார் எ ஸ்பெஷல் பர்பஸ். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாது இருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். இப்போல்லாம் நீங்கள் திருமண மண்டபங்களுக்கு போனீங்கன்னா வெஜ்ஜுக்கு தனியாக ஒரு பக்கம், நான்வெஜ்ஜுக்கு தனியாக ஒரு பக்கம் 2 சாப்பாடு வச்சுருப்பாங்க. அது அவங்களுடைய விருப்பம். ஏன்னா வருகிற மக்கள் மத்தியில் சில பேர் வெஜ்ஜு சாப்பிடுவாங்க, சில பேர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அதுதான் சொல்கிறாரு. அதாவது நீங்கள் வெஜ்ஜு சாப்பிட்டாலும் நான்வெஜ் சாப்பிட்டாலும் கர்த்தருக்கு என்று தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. 2 பேரும் உங்கள் உடலை பேணுவதற்காக தான் சாப்பிட்றீங்க. சாப்பாடு ஒரு முக்கியம் அல்ல. சாப்பாட்டை வச்சு நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை அடிக்காதீங்க, பிரிக்காதீங்க, உதைக்காதீங்க. தேவனுடைய ராஜ்யம் சாப்பிட்றதுல இல்லை, அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறதுல இருக்கிறது. பாருங்கள், ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. The kingdom of God, it is not eating and drinking, whereas you rejoice in the Holy Spirit. That is what the kingdom of God. ஆகவே ஒரு சாப்பாட்டை வச்சு பிரச்சனையை வளர்த்துக்காத, பலவீனனை தூர துரத்தாத, பலமுள்ளவனாக உன்னையே நினைக்காத. ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த லா ஆஃப் லிபர்ட்டி, சுவாதீன பிரமாணம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அன்பின் பிரமாணத்தினால அதை அனுசரிச்சுட்டு போகணும். சுவாதீன பிரமாணத்தை நினைத்து பார்க்கிற நீங்கள் அன்பின் பிரமாணத்தை நினைத்து பாருங்கள். அன்பின் கரங்களை கொள்ளுங்கள், அணைத்து கொண்டு போங்கள். சபைகளில் சில பேர் மறக்காம
நான் ஒரு பிராமின் கன்வெர்ட்டுன்னு சொல்கிற ஆட்களை நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் விட்டுருங்க தயவுசெய்து. அப்படி நீங்கள் சொல்கிறதா இருந்தால் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தையும் அவருடைய கிருபையும் இழந்து விடுவீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆண் என்று இல்லை, பெண் என்று இல்லை, யூதன் என்று இல்லை, கிரேக்கன் என்று இல்லை, அடிமை என்று இல்லை, சுவாதீனன் என்று இல்லை. கலாத்தியர் 3:28 நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒன்றாக இருக்கிறீர்கள். ஆகவே இந்த ஜாதி என்பது அது உங்கள் வீட்டோடு இருக்கட்டும். அதை சபைக்குள்ளே கொண்டு வராதிங்க. எப்படி உங்களுடைய சொத்து வீடு வாசல்லாம் உங்கள் கையில் இருக்கோ அதை உங்களோட வச்சுங்க. சபைக்குள்ளே வரும்போது நாம் பழையபடி தீண்டாமையை ஞாபகப்படுத்தக்கூடிய ஜாதியங்களை நாம் சொல்லக்கூடாது. அப்படி நாம் சொல்லுவதாக இருந்தால் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாய் நாம் இருக்க முடியாது. No one can practice untouchability in the church. அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் விசுவாசத்தின் கீழே பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். அதனால் கிறிஸ்தவம் என்ன சொல்லுதுன்னா, ரோமர் 14:8 நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம் 1, நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம் 2. ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். அதனால் உணவினாலோ உடையினாலோ சாதியினாலோ தீண்டாமையினாலோ பழக்க வழக்கங்களாலோ பாரம்பரியங்களாலோ அறிவினாலோ அறிவு இல்லாமையினாலோ நாம் பிரிவினைகளை கொண்டு வராமல் கடவுள் நமக்கு கொடுத்த நல்ல ஈவுகளாக நினைத்து நாம் புசித்தாலும் புசிக்காவிட்டாலும் நாம் தேவனுடைய மக்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவர் மேலும் இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இருக்கிறார். அவர் மரித்தும் எழுந்தும் ஆண்டவராக இருக்கிறார். Jesus Christ is the Lord over you and him. பாருங்கள் 9 கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் 1, ஜீவனுள்ளோர் மேலும் 2, ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்து எழுந்து பிழைத்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து எழுந்து பிழைத்து இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துக்குள் வாழ்கிற மனிதர்கள் இதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். 12-13 ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அதாவது உணவினாலே ஜாதியினாலே தீண்டாமையினாலே பாரம்பரியத்தினாலே ஒருத்தன் அடிக்கிறது துரத்துறது உதைக்கிறது தவறாக எண்ணுகிறது மினுக்கிறது கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. You need to be judged and you have to give an account to God. ஆகவே என்ன சொல்றாரு, இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் கவனிங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. Do not condemn anyone. ஒருவனையும் குற்றவாளி என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கல்லையும் இடரலையும் போடலாகாதென்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். தடுக்கல்னா என்ன அர்த்தம்னா, சில பேர் ஏதாவது ஒரு கல்லை வழியில் புரட்டி வச்சுட்டு போயிடுவானுங்க. நீங்கள் வரைங்கன்னு தெரிஞ்சு தான் அதை வச்சுருப்பான், அது வாசலில் வச்சுருப்பான். நீங்கள் வந்தவுடனே அதில் கால் தடுக்கி தலை குப்பை விழும்போது கைத்தட்டி சிரிப்பானுங்க. சின்ன பசங்க அந்த மாதிரி விளையாடுறதை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி ஒரு கிறிஸ்தவர் மற்ற ஒரு கிறிஸ்தவருக்கு டெஸ்ட் எல்லாம் வைக்கக்கூடாது, டெம்ட் எல்லாம் பண்ணக்கூடாது, இடர்களை நாம் வைக்கக்கூடாது. இந்த பாருங்கள் அவன் வரும்போது என்ன பண்ணுறான் பாருங்கள் அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டே புதுசாக வந்த கத்திற்குள்ளே வந்த மனிதர்களை திருடர்களாக மாற்றுவாங்க, துரோகிகளாக மாற்றுவாங்க, அவங்கள சோதனை செய்து பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் டெஸ்ட் வச்சு ஃபெயில் ஆகக்கூடாது. நாமே சோதனை பண்ணி அவனை கெட்டவனாக மாற்றக்கூடாது. அவன் ஒரு கெட்டவனாக இருந்தால் கூட அன்பினால் அவனை திருத்தணும், அவ்வளோதான். அவன் ஒரு நாளை விசேஷித்துக் கொள்கிறான், அதை அன்பினால் திருத்தலாம். அவன் ஒரு உணவை உண்கிறவனாக இருக்கான், அதை அன்பினால் திருத்தலாம். அவன் செய்கிற எந்த ஒரு காரியமும் கிறிஸ்தவத்தோடு பொருந்தலைன்னா அன்பினால் தான் நம்ம திருத்தணும். இங்கே வா என்கிட்ட அப்படி சொல்லி அவனை முடிவெட்டி விடவோ அவனுடைய உடையை மாற்றவோ அவனுடைய பழக்கங்களை உடனே நீக்கவோ நம்மால் சொல்ல முடியாது. இட் டேக்ஸ் டைம். ஒவ்வொன்றும் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது.
கிறிஸ்தவம் இந்த பண்பாட்டை உடையதாக இருந்திருந்தா நாம் இந்த நாட்களில் நூற்றுக்கணக்கான மக்களை கத்திற்குள்ளே கொண்டு வரலாம். அதை விட்டுட்டு இந்த கிறிஸ்தவம் என்பது என்ன ஆச்சுன்னா ஒரு நூதன மார்க்கமாக சாதாரண மக்கள் அணுக முடியாத அளவில் வராத அளவில் அவனுக்கு நாமளே இடரலையும் தடுக்கலையும் போட்டோம். அவன் செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் நம்ம ஒத்துக்கொள்ளாமல் போனதுனால அவன் ஒரு வேற்று மனிதனாக வேற்று கிரக மனிதனாக போயிடுறான். We must have a tolerance. சகிப்புத்தன்மை நமக்கு தேவை, பொறுமை நமக்கு தேவை. ஒருவன் புசிக்கிறான், அது அவனுடைய விருப்பம். ஒருவன் புசியாது இருக்கிறான், அது அவனுடைய விருப்பம். நம்ம 2 பேர் மேலையும் இயேசு கிறிஸ்து மரித்து எழுந்து பிழைத்து இருக்கிறார். நமக்கு மேலே அவர் ஆண்டவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் நம்முடைய சகோதரர்களை காரணம் இல்லாமலோ காரணத்தோடோ குற்றவாளிகளாக மாற்றக்கூடாது. அன்பினால் அவர்களுக்கு நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அதனால் ரோமர் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம், ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். 15, போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு, கவனிங்கள், விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல, அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே, கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. சிலர் என்ன சொல்றாங்க, இதை பாருங்க, நான் நல்லது தானே செய்கிறேன், நல்லதே சில சமயங்களில் கெட்டதாக மாறிடும். ஓவராக நன்மை செய்தீங்கன்னா தீமையாக பார்க்கப்படும். அதனால தான் சொல்கிறாரு ரோமர் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். உங்கள் பார்வையில் அது நன்மையாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, இட் இஸ் குட். ஆனால் மற்றவங்களுடைய பார்வையில் அது தூஷமாக தெரியுமா? அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நீங்கள் கேட்ட இந்த செய்தி ஒரு காலம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தையும் அல்லது கோபத்தை கூட உண்டாக்கி இருக்கலாம். ஒன்று மட்டும் கவனித்து கொள்ளுங்க, கடவுள் நம்மை சுவாதீனம் உள்ளவர்களாக, பீப்புள் ஆஃப் ஃப்ரீடம், நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த லா ஆஃப் லிபர்ட்டி, சுவாதீன பிரமாணத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. 2, நாம் அன்பின் பிரமாணத்தின் கீழே அணைத்து கொண்டு செல்லணும். 3, நாம் இயேசுவை அவருடைய வார்த்தையின்படி பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சீராக இருக்க வேண்டும். வசனம் மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னா மட்டும் போதாது, உன் வாழ்க்கையும் சேர்ந்து இருக்கணும். வசனத்தின்படி எனக்கு எல்லா சத்தியமும் தெரியும்னா உன்னுடைய உடம்பு, உன்னுடைய சரீரம், உன்னுடைய சமுதாய வாழ்க்கை, உன் குடும்ப வாழ்க்கையில் சரியில்லையே. எனக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க. பைபிளை கரைச்சி குடிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க வீட்டில் ஒரு ஆள் கூட கிறிஸ்தவங்க கிடையாது, ஆனால் ஊருக்கு உபதேசம் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் மாற வேண்டும். இப்படிப்பட்ட மக்கள் மனம் திரும்ப வேண்டும். இப்படிப்பட்ட கருத்துக்களை உங்கள் மனதில் வைத்து ரோமர் 14ஆம் அதிகாரத்தை சிறப்பாக படித்து பார்க்கும்படி உங்களை கேட்கிற நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, சுவாதீன பிரமாணம், அன்பின் பிரமாணம், நடத்தை பிரமாணம் ஆகிய இவைகளை நாங்கள் சீராக சீர்தூக்கி பார்த்து எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிரியமுள்ளவர்களாக கிறிஸ்து எங்களுக்காக மரித்து எழுந்து பிழைத்திருக்கிறார் என்பதை போதிக்கத்தக்கதாக ஜனங்கள் மத்தியிலே அன்பை விதைக்கும்படி எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?